பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. 1 பேதுரு 5:8. தெரிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். பாத்தீங்களா, இது தமிழ் மொழிபெயர்ப்புல அப்படி போட்டிருக்கு. ஆங்கில மொழிபெயர்ப்புல படிச்சீங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. தெரிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். இருக்கிற பெரிய விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், பிசாசோட முதல் தந்திரமே டைவர்ட் பண்றது. என்ன பண்றது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. டைவர்ட் பண்றது. என்ன பண்றது? ஆமா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு இந்த காரியம் தான் முக்கியமான தேவையா இருக்கும், அது நடந்தா தான் உங்களுக்கான மிகப்பெரிய அற்புதமா இருக்கும். ஆனால் வேற எங்கேயோ டைவர்ட் பண்ணிக்கலாம். டைவர்ட் பண்ணோன்னா நீங்க வேற எதையோ நோக்கி போயிருவீங்களா, அதையே நோக்கி போயிருவீங்களா. அந்த பக்கம் உங்க வீட்டில் இருக்க உங்க பையனை தூக்கிட்டு போயிடலாம். எங்க பையனை காணோம், அவன் தூக்கிட்டு போயிட்டான். உங்களை தான் டைவர்ட் பண்ணிட்டார்ல. எங்க பொண்ணை காணோம், அவன் தூக்கிட்டு போயிட்டான். அப்ப நீங்க இங்க என்ன இருக்கணும்னா, ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும், தேவனோட இருக்கணும், தேவனை முக்கியப்படுத்தணும். பணம்னு ஓடிட்டே இருந்தீங்கன்னா வீட்டுல உறவு இருக்காது. பணத்தை பெருசா பாத்தீங்கன்னா விசுவாசத்தை இழந்துருவீங்க. அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முந்தின வருஷமா என்னமோ விசுவாசத்தை வாசிங்க, விசுவாசத்தில் உறுதியா இருந்து. நல்ல கவனிங்க. இங்க இருக்க அம்மா மாதிரிலாம் நினைச்சு பாருங்க, இவங்க இயேசு மேல விசுவாசத்துல உறுதியா இருக்காங்க. இல்ல, என் பையன் பணம் கொடுக்கணும், எங்க வீட்டுக்காரர் பணம் கொடுக்கணும். பண ஆசை எல்லா தீமைக்கு வேற இருக்கு. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு போறாங்க. விசுவாசத்தை விட்டு போறாங்கன்னா பிசாசு முழுசா அவங்கள முழுங்கிடுவான். முழுங்கினா அவங்க பாடும் அம்போதான். இதுல கவனமா இருக்க வேண்டியது விசுவாசத்துல. பவுல் சொல்றாரு, ஆமா, விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் சொல்றேன், இயேசுநாதர் உங்களை ஏதேன் தோட்டத்துல வச்சாலும் பிசாசுட்டா ஒரு நிமிஷம் பேசுனீங்கன்னா விசுவாசத்தை இழந்துருவீங்க. ஏதேன் தோட்டத்திலே இருந்தாலும் திருப்தியா இருக்க மாட்டீங்க. ஏன்னா பிசாசோட பேசுறீங்கன்னா நீங்க கொண்டு போய் உங்களை கோபுரத்துல வச்சாலும், என் வீட்டுக்காரன் என்ன சம்பாதிக்கிறான், அவன் ஒண்ணும் இல்லை. ஆனா இங்க பாதி பேருக்கு கல்யாணமே நடக்காது, அந்த கதையை விட்டுருங்க. ஆனா இங்க ஏன் ஒன்ன கொண்டு போய் ஆண்டவர் மகிமையில வச்சா கூட பிசாசு உனக்குள்ள இருந்தானா நீ திருப்தி அடைய மாட்ட. ஒரு டைவர்ட் பண்ணிடுவான். பணத்தை பொருள் மேல உன்னை ஈர்ப்ப கொண்டு வந்து விசுவாசத்தை எடுத்துருவான். அதனால நான் சொல்லுவேன், ஒரு வீட்டில் கூட நான் சொன்னேன், காணிக்க தேவையில்லை, நீ தான் தேவை ஆண்டவருக்கு. நீ காணிக்கே தராதுன்னு சொல்றேன், உன் காணிக்கே வேணாங்கிற நிறுத்து. முதல்ல ஓ குடும்பம் ரட்சிக்கப்படட்டும். அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, தன் குடும்பத்தை ஆதாயப்படுத்தினவன் விசுவாசத்தை இழந்தவனும் அவிசுவாசியிலும். அப்ப பிசாசு அவரு அமெரிக்கால ₹1,00,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு, புள்ள அது போயிடுச்சு. அவரு பெரிய மாளிகையில பெரிய படிப்பு படிச்சுட்டு இருக்காரு, பிள்ளை இங்க காணோம். அப்ப இங்க விசுவாசத்துல உறுதியா இருக்கணும், பிசாசுக்கு எதிர்த்திருக்கணும். எனக்கு இயேசு போதும், அவர் தந்திருக்கிறது போதும், எனக்கு தந்திருக்கிற குடும்பம் போதும், எனக்கு தந்திருக்கிற சபை போதும், உறுதியா இருக்கணும். ஆமா, என்ன ஆனாலும் எனக்கு தந்திருக்கிற கணவனுக்காக ஸ்தோத்திரம். நான் அதனால சொல்றேன், ஆண்டவரே நான் படிக்காட்டாலும் எனக்கு தந்திருக்கிற விசுவாசிங்க தங்கமானவங்க. ராமன் சொல்றேன், நான் உண்மையா பேசுறேன். எனக்கு 13 வருஷம் எனக்கு ஊழியத்தில் நிலைநிறுத்துறவங்க, எனக்காக கூட இருந்து எனக்கு கை கொடுத்தவங்க, இதை நான் 1000 தடவை சொல்லுவேன். எனக்கு வேற்று கிரகத்தை வாசி ஒன்றும் காணிக்க கொடுக்கல, என் கூட படிச்சவங்க சொந்தக்காரனை கொடுக்கல, இந்த விசுவாசிகளை கொண்டு கர்த்தர் நடத்துறாரு. இவங்க இல்லைன்னா ₹1000 காணிக்க போடணும், ₹100 காணிக்க போடணும், காணிக்க போடாம இருக்கட்டும். இந்த ஊழியத்தோட எசன்ஸ் நிற்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தர் கொடுத்த பாத்துறாங்க. இந்த காம்பவுண்டுக்குள்ள கொண்டு வந்தது கர்த்தர் கொடுத்ததுங்க, அதுல திருப்தி. ஒருத்தரும் இழக்கக்கூடாதுங்கிறது. ஆனா நான் பணம் 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 போறேன்னு வச்சுக்கலேன், நான் திட்டம் போறேன்னு வச்சுக்கலேன், இங்க இருக்கிறவங்களை நான் இழந்துருவேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் ஒரு பெரிய ஸ்தாபனத்துல தலைவராக போறேன்னு போனார். கடைசியில் பிசாசு சபையை ஒருத்தர் அப்படியே கொண்டு போயிட்டான். நான் அங்க போகும்போது 2 பேர் இருந்தாங்க சர்ச்சில். சாத்தா வேட்டையாடிட்டு போயிட்டான், மொத்த சபையும் போயிடுச்சு. அவங்க தெரியுதா பிசாசு எப்படி இருக்கானா, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல டைவர்ட் பண்ணிடுவான். நகையா சேர்த்து வை, வாழ்க்கையில் எதுவுமே மாறாது, அவமானம் மாறாது, நிந்தம் மாறாது, அது யாருக்குமே பிரயோஜனப்படாது, கடைசியில் உனக்கும் பிரயோஜனப்படாது, எல்லாத்தையும் எடுத்துட்டு விட்டுருவாங்க. நல்லா கவனிச்சுக்கிறங்க, என்ன கேட்குற விசுவாசியே, உனக்கு தேவை நகை இல்லை, உனக்கு தேவை இயேசுதான்.
உனக்கு தேவை பணம் இல்லை, உனக்கு தேவை இயேசுதான். நீ எதை இழந்தாலும் இயேசுவை இழக்கக்கூடாது, எதை இழந்தாலும் விசுவாசத்தை இழக்கக்கூடாது. ஜெயில இருந்து மரண தருவாய்க்கு முன்னாடி இருந்து நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன். பிசாசு வெட்கப்பட்டு ஓடுனான். ஹல்லேலூயா. அதான் சொல்றேன், விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். என்ன வந்தாலும் இயேசு விட முடியாதா? நீ கோடி ரூபாய் தந்தாலும் விட முடியாது, நீ என்ன செஞ்சாலும் விட முடியாது. எனக்கு இயேசு முக்கியம், உன் காசோட இயேசு முக்கியம் அப்படின்னு பேசி பாருங்க. பிசாசு டைவர்ட் பண்ணவே மாட்டான். இதுல நம்ம தீர்மானமா எடுக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும், இதுல விழிப்பா இருக்கணும். பிள்ளை காசு கொண்டு வந்தா போதும் நினைச்சிடக்கூடாது. உன் காசு கூட தேவையில்லடா, நீ நல்ல பிள்ளையாடா, நீ ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையா சொல்லி பாருங்க. 15 நாள் அவன் மனம் திருப்புறானா பாருங்க. 15 நாள் ரொம்ப அதிகம். நீங்க எதிர்த்து நிற்கிற பிசாசுக்கு தெளிந்த புத்தியா இருக்கணும். அப்படி இல்லை நான் பிள்ளைகளை இழந்துருவீங்க. என்னை கேட்குற விசுவாசியே, உங்களை நான் அருமையான கர்த்தருடைய வார்த்தையை முன்னாடி பதிவு செய்கிறேன். கடமையில் விழிப்பாருங்க. ஆமாம், கடமையில் விழிப்பாருங்க. 2வது என்ன சொன்னேன்? ஜெபம் பண்ணுறதுல விழிப்பாருங்க. 3வது என்ன சொன்னேன்? விசுவாசத்தை காத்துக்கொள்றதுல. இது உலகத்தில் யாருக்கும் கிடைக்காது. பைத்தியமாக பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் விற்கிறதுக்கு முன்னாடி போய் அதை பார்த்துட்டு பயபக்தியோட நிற்கிறான். நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் இயேசுவின் மேல் வைத்த விசுவாசம். கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. இது உங்களால், இது கடவுளுடைய ஈவு, அவர் நமக்கு கொடுத்த பெரிய கிருபை. அதனாலதான் சொல்றேன், காத்துக்கொள்ளுகிற விசுவாசத்தை. என்ன வந்தாலும் காத்துக்கொள். ஏன் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா சதை வேற மாதிரி மாறுது, கொஞ்சம் கொஞ்சமா முடி வேற மாதிரி மாறுது, கொஞ்சம் கொஞ்சமா எலும்புகள் பலவீனப்படுது, கொஞ்சம் கொஞ்சமா நரம்புகள் பலவீனப்படுது. ஆனா இதெல்லாம் பலவீனப்பட்டாலும் நம்மை அழைத்தவர் வருவார், நம்மை அழைத்தவர் வருவார், கரம் பிடித்தவர் சேர்த்துக் கொள்வார், அவருடைய தூதர்கள் வருவார்கள். அதனால்தான் ஒரே ஒரு வசனம் வாக்குத்தத்தமா சொல்லி முடிக்கிறேன். இதுதான் நமக்கு வாக்குத்தத்தம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த வசனத்தை வாசிச்சு நம்ம தொடர்ந்து புதிய மாசத்துக்குள்ள நம்ம எல்லாரும் துதித்து நம்ம எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி போக போறோம். இது நம்ம பாருங்க, 12 மணிக்கு விழிப்பா இருக்கீங்க, கண்ணை மூடுனா கூட விழிப்பா இருக்கீங்க. ஆமா, ஏன்னா சத்தம் கேட்குது உங்களுக்கு, அவர் தட்டுற சத்தம். ஆமா, விழித்திருப்பவர்கள் ஆனாலும் நித்திரை அடைந்தவர்கள் ஆனாலும். இந்த இடத்துல விழித்திருப்பது உயிரோடு இருக்கிற நம்மள சபை மக்களை விசுவாசிகளை சொல்ற. நித்திரை அடைந்தவர்கள் நம்முடைய பரிசுத்தவான்கள், ஆண்டவரிடத்துல போனவர். 2 பேர் ஆனாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி. ஏகமாய்னா தெரியுமா? எப்பயுமே பிழைச்சிருக்க போறோம். எப்படித்தான் புருஷன் மனைவி கை பிடிச்சாலும் ஒரு லிமிட் இருக்குல்ல, அவரை விட்டுதான் ஆகணும். 50, 60, 100 அவர் விட்டுதான். ஆனா இயேசுவோட எப்படி பிழைச்சிருக்க போறோமா? ஆமா, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஏகமாய். எப்படி? ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. அவரோட இந்த விழித்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஏகமா அவரோட பிழைச்சிருக்க போறோம். இந்த நம்பிக்கையில ஆண்டவர் எனக்கு கொடுத்த கடமை என்ன அப்படிங்கிறத நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். பவுல் ரட்சிக்கப்பட்ட 3வது நாள் அவருடைய ப்ளூ பிரிண்டை வாங்கிட்டார். அப்புறம் வேலையில் இறங்கினார். அவர் சாக மாட்டேன்னு எப்படி முடிவு பண்ணார் தெரியுமா? கப்பல் பயணத்துல அவருக்கு ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தத்தை நிறைவேறல. ராயனுக்கு முன்னாடி உன்னை நிறுத்துவேன். அதனால கப்பல் பயணத்துல பலவீனமா இருந்தாரு, நீந்த முடியல, கப்பல் உடைஞ்சிருச்சு. ஆனா தீர்க்கமா தெரியும், நான் சாக மாட்டேன். ஏன்? வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறல. வாக்குத்தத்தத்தை நிறைவேறாம அவர் சாக விட மாட்டார். அப்படி ஆண்டவர் கொடுத்த பொறுப்புகள்ல கருத்தா இருந்தார். 2வது, ஆமா, ஜெபிக்க டெய்லி வாலிபர்கள் சொல்றேன், அங்க போய் நின்று நல்லவரே வல்லவரேன்னு சொல்லக்கூடாது, அப்பான்னு நெருங்கி போகணும். தனியா அவரோட பேசணும், உன் வீக்னஸ் சொல்லணும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் விழுந்துடுறேன், கடன் வாங்கிடுறேன், என்னால் கடன் இல்லாமல் இருக்க முடியல. இப்படி ஆண்டோட டெய்லி பேச அவர் எல்லாத்துக்கும் நமக்கு வழி தருவார். 3வது, பிசாசு காண்பிக்கிற எந்த காரியத்துக்கு இடம் கொடுக்காது. ஒரு வேலை கிடைக்குது, இன்னைக்கு இருக்கிற சம்பளத்தை விட அதிகமான சம்பளத்துக்கு கிடைக்குது, அவசரப்படாதீங்க. சாத்தான் கண்ணி வெடி கூட வைப்பான். என்ன வெடி? ஆமா, அவசரப்பட்டு சூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுங்க. இது விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்க. டக்குன்னு ஒரு சம்பந்தம் வருது, ஆடி போற மாதிரி வருது பாஸ்டர், ஆடி போயிடும், மொத்தமாவே போயிடும் விசுவாசத்தை விட்டு. அதனால நமக்கு முடிவு விசுவாசத்தை வச்சு தான் எடுக்கணும். ஏன்னா அன்னைக்கு முழுங்குனதுதான், கடிச்சாவது திரும்ப பேண்டேஜ் போடலாம், முழுங்குனா என்ன